முருகன் படம்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஃபுல்லாட்டே ஒரு பெரிய வசூல் இருக்கும். முருகன் உங்கள் பிராண்டுங்கிறது வந்து வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு அடுத்தபடியாக முருகன் வந்து சீமானுக்கு கை கொடுத்த ஒரு விஷயம். ஆனால் இப்போ அவர் ஒன்று ஆரம்பித்தார், அதுக்கு ஒரு வாக்குகள் வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இப்போ திமுக அதை கையில் எடுக்கிறாங்கும் போது அந்த வாக்குகள் அங்கே போகக்கூடாது அப்படின்னு அர்த்தம் தானே அது? கண்டிப்பாக அது அரசியல் அதுதானே செய்வாங்க. விஜய்க்கு எதிராக பேசியிருக்காரு அப்படிங்கும்போது சில தினங்களுக்கு முன்பு வந்து இந்த கூட்டணி அப்படிங்கிற விஷயம்லாம் வந்துட்டு இருந்துச்சு. விஜய்க்கு இரட்டை வேடத்தை அவர் விக்கிரவாண்டியில் புரிஞ்சுக்கிட்டார். 21ஆம் ஆண்டு விஜயை கிண்டல் அடித்து தான் சீமான் 6.8% எடுத்தார். ஆடிக்காற்றில் எடப்பாடிங்கிற அம்மியே பறக்கும் போது விஜய்ங்கிற இலவம் பஞ்சு என்ன வன்னியரா நான் வன்னியரான்னு அப்போ சீமான் அங்கே அப்போ புரிஞ்சார். இஷ்யூவுக்கு தான் ஓட்டு. உண்மையிலே உதயநிதி தொல்லை கொடுத்தாலோ, உண்மையிலே ஸ்டாலின் சொல்ல கொடுத்தாலோ அதை விஜய் பேசிட்டு கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஆளாக நின்று அவங்களுக்கு எதிராக பேசக்கூடியவன் நானாக தான் இருப்பேன். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திர துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், பழனியில் முத்தமிழ் மாநாடு முருகருக்காக நடத்த போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாநாடு நடத்துகிறதே வந்து சீமானுக்கு பயந்து தான் அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதுக்கு சேகர் பாபு அவர்கள் வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு. சீமான் வந்து அறிஞ்சும் அறியாமலும் பேசுவார், தெரிஞ்சும் தெரியாமலும் பேசுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதுக்காக இந்த மாநாடு வந்து சீமானுக்கு பயந்து நடத்துகிறாங்களா? இவ்வளோ நாளாக இல்லாமல் எதுக்காக திடீர்னு? அதாவது முருகனை அரசியல் அரங்கத்துக்குள்ளே கொண்டு வந்தது நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தான். இதில் யாருமே மறுக்க முடியாது. பச்சை ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வேல் யாத்திரெல்லாம் பண்ணி அந்த முருகனோட ஒரு படத்தையும் காடு மேடெல்லாம் அணிஞ்சு ரொம்ப இதாக இருக்கக்கூடிய ஒரு தோற்றமாட்டு முருகன் படத்தெல்லாம் வரைஞ்சி வச்சு அதை ஒரு ஏற்கனவே இருக்க முருகனை விட இந்த முருகன் வந்து மக்கள் மத்தியில் ஒரு பிராண்டாக வரக்கூடிய அளவுக்கு பண்ணது சீமான் தான். அப்போது அதில் என்ன முருகனை மையமாக வச்சு ஒரு இது கேட்டார் ஜெயலலிதா. இதுலேயும் வைகாசி விசாகத்துக்கு தைப்பூசத்துக்கு உடம்புல விட சொன்னார்னு நினைக்கிறேன். அப்போ ஜெயலலிதா வந்து சீமான் பின்னாடி மதுரையை சுற்றி உள்ள இளைஞர்கள்லாம் கொஞ்சம் திரண்டு போகும்போது இதில் பாதி போகிறோம்னா அதை காம்பன்சேட் பண்ணதுக்கு திருமலை நாயக்கருக்கு அரசு விழான்னு அறிவித்து அதை ஒரு மாதிரி கவுண்டர் பண்ணாப்புல. அந்த டைமில் சீமான் திருமலை நாயக்கர் தமிழின் அவமான சின்னம்லாம் நிறைய பேசிகிட்டு இருந்தார். ஸோ இந்த ப்ராடக்ட்டு ஒரு அரசியல் அரங்கத்துக்குள்ளே வந்தது சீமான் தான். சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு முருகன்னா ஐயா சாண்டோ சின்னப்பா தேவர் தான். மருதமலை மாமணிய முருகையான்னு மருதமலை முருகன் அறுபடை 7வது படைன்னு அது சொன்னார். அது கிருபானந்த வாரியாரும் அறுபடை தான், அது முக்கியமான இடம் மருதமலை, அது வேறு அப்படி சொன்னாப்புல. அவரோட தேவரின் தெய்வம் பெரிய அளவு போச்சு, துணைவன் பெரிய அளவுக்கு போச்சு. இப்படி மற்ற திருவருள் சுமாராக போச்சு. வசூல் இருந்த ஏவிஎம் ராஜன் படம். அந்த முருகன் படம்னா கூட தமிழ்நாட்டில் வேலு மயிலும் துணை, வருவான் வடிவேலன், சடையப்ப செட்டியார் படம், அது ஒரு மல்டிபிள் ஹீரோ இருந்தாங்க. விஜயகுமாரும் ஒரு ஹீரோவாக ஃபாரின் அன்னைக்கு வந்து ஃபாரின் ஷூட்டிங்னா பெரிய விஷயம். சிங்கப்பூர் ஷூட்டிங்கில் வந்தது. அந்த படமும் நடிகர் லதா அவங்களாம் நடிச்சிருந்தாங்க. அது பெரிய அளவு வசூல் போச்சு. முருகன் சம்மந்தப்பட்ட படம்னா வந்து பக்தி படத்தில் வந்து பெரிய வசூல் இருக்கும். இந்த பெருமாள், சீனிவாச பெருமாள், அந்த விஷ்ணு, இந்த மாதிரிப்பட்ட படம்னா நார்தன் தமிழ்நாட்டில் கொஞ்சம் வசூல் இருக்கும். முருகன் படம்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஃபுல்லாட்டே ஒரு பெரிய வசூல் இருக்கும். முருகன் உங்கள் பிராண்டுங்கிறது வந்து வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு அடுத்தபடியாக முருகன் வந்து சீமானுக்கு கை கொடுத்த ஒரு விஷயம். இப்போ ஸ்டாலின் ரொம்ப நுணுக்கமான ஒரு தலைவர். அப்போ அவர் இதை எடுக்கிறாருன்னா முருகன் 8.2% வாக்கு சீமானுக்கு வர்றதுக்கு முருகனுங்கிற அந்த இதுவும் வெற்றிவேல் முருகன்னு அவர் அதை எடுத்துகிட்டு போகிறதும், பச்சை உடை அணிஞ்சு முருகனுக்கு இது போடுறதும், திருத்தணினாலும் திருச்செந்தூர்னாலும் இது போகிறதும், தன்னை முருகனோட ஐடென்டிஃபை பண்ணி முருகனை ஓன் பண்ணி எங்கள் முருகன், எங்கள் முப்பாட்ட முருகன் அப்படின்னு தமிழர்களின் முப்பாட்டன் முருகன்னு சீமான் எடுக்கிறதும் அவருக்கு ஒரு வாக்கு உரிமை கொடுத்துட்ருக்கு. இது இன்னும் நாளைக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாம். முருகங்கிறது ஏன் பிராண்டு தான்னு சீமான் கிளைமுக்கு வருவார். அப்போ நம்மளும் அதை நியூட்ரலைஸ் பண்ணி அதில் என்ன லாபம் இருக்குங்கிறத பார்க்கலாங்கிற அடிப்படையில் திமுகவும் அதை செய்யலாம். ஸோ அரசியலில் வந்து
காப்பிரைட்டு சீமானுக்கு நம்ம சொல்ல முடியாது. பட் சீமான் கிளைம் பண்ணிக்கலாம், எங்கள் முருகனை பேசாமல் நீங்கள் அரசியல் பண்ண முடியாது, நாங்கள் எடுத்ததை தான் நீங்கள் எடுக்கிறேன்னு கிளைம் பண்ணிக்கலாம். இவங்க அதை எடுக்கிறதுல தப்புன்னு சொல்ல முடியாது. இன்னும் சொல்லப்போனால் சீமான் இதில் என்ன சொல்லணும்னா, எனக்கு மகிழ்ச்சி, எங்கள் முப்பாட்டனை எல்லாரும் எடுத்து கொண்டாடுறது எனக்கு மகிழ்ச்சின்னு அதை ஒரு அந்த ஒரு பெருந்தன்மையான தோரணையில் அதை கொண்டு போகிறது தான் கரெக்டாக இருக்கும்னு நான் கருதுறேன். ஆனால் இப்போ அவர் ஒன்று ஆரம்பிச்சாரு, அதுக்கு ஒரு வாக்குகள் வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இப்போ திமுக அதை கையில் எடுக்கிறாங்கும் போது அந்த வாக்குகள் அங்கே போகக்கூடாது அப்படின்னு அர்த்தம் தானே அது? கண்டிப்பாக அது அரசியல் அதுதானே செய்வாங்க, அரசியலில் அதுதானே செய்வாங்க. இப்போ சீமான் வந்து சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் வந்து சீமான் ஆதரிக்காங்கன்னு சொன்னால், ரவீந்திரன் துரைசாமி அதை முன்னெடுக்கிறான், சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் அதை உணர்றாங்க, அவங்க வந்து எடப்பாடி சிவி சண்முகம் பண்ணது அநீதிங்கிறத உணர்றாங்கன்னு சொன்னால், அப்போ நம்ம இதில் என்ன செய்யணும்? இதில் எடப்பாடிக்கு எதிராக ரவீந்திரன் துரைசாமி பேசும்போது ஸ்டாலின் கரெக்டாக இருக்காராங்கிறதெல்லாம் ஆங்கர்ஸ் வந்து கேட்குறாங்க. அப்போது இந்த இடத்துக்குள்ளே அவர் எடப்பாடிக்கு எதிராக அதை டார்கெட் பண்ண நிற்கிறாருனாலும் கூட அந்த மக்கள் எல்லாத்தையும் பார்ப்பாங்க இல்லையா? அப்போ ஸ்டாலின் நமக்கு என்ன செய்தாருன்னு அந்த மக்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வரும்போது ஸ்டாலின் என்ன பண்ண பார்ப்பார்? அவங்களுக்கு வாரியத்தை கொடுக்க பார்ப்பார். ஸோ இப்போ வந்து திமுக அரசு வந்து செங்குந்தர், விஸ்வகர்மா, வண்ணார், நாவிதர், குயவர் போன்ற சமூகங்களுக்கு வாரிய தலைவர்களை போடுறதாட்டு முயற்சி பண்ணுறதா இருக்காங்க. வாரிய தலைவரை போட்டு அவங்கள கொஞ்சம் எண்ணிக்கை இதாக உள்ள சமூகங்களில் அவங்கள ஒரு ஆளாட்டாக்கி எம்எல்ஏ டிக்கெட் எல்லாம் கொடுக்காங்கங்கிற மாதிரிலாம் ஒரு வியூகத்தை வகுக்க பார்க்குறாங்க. இது இயல்பாக ஒரு வியூகத்தை வகுக்க தானே செய்வாங்க. அந்த வகையில் நான் திமுக அதை செய்தான்னா நான் மகிழ்ச்சி அடைவேன். ஏன்னா எனக்கு யார் வலுத்தாருன்னா அரிசி வலிக்கணும். சீமான் இன்னைக்கு நாவிதர், வண்ணார், வேளிர் போன்ற சமூகங்களுக்கு நான் டிக்கெட் கொடுப்பேன், 16 பொது தொகுதியில் ஆதித்தமிழர் பறையர்களை நிறுத்துவேன்னு அவர் இங்கே தருமபுரி அரூர் மாவட்டத்தில் குறவர், ஆதி தமிழ்குடி, ஆயர் தமிழ்குடி, பரதவர் தமிழ்குடின்னு அந்த பேசினார் இல்லையா? அந்த இதுக்குள்ளே வந்து அவர் இந்த இதை சொல்கிறாருன்னா நான் மிக மகிழ்ச்சி அடைவேன். ஏன்னா நம்ம தாழக்கிடக்கு தற்காப்பது தர்மம்னு இந்த சமூகங்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் வரணும்னு தான் நம்ம அரசியல் களத்துக்குள்ளே இருந்தோம். அண்ணன் ரஜினிகாந்த் வந்தாருன்னா 10 முத்திரையருக்கு டிக்கெட் கொடுக்கணும்னு நம்ம இருந்தோம், 10 யாதவருக்கு டிக்கெட் கொடுக்கணும்னு இருந்தோம். இதுதான் நம்ம தமிழ் மண்ணில் மற்றவங்களோட வித்தியாசமாட்டு நாம் வந்த இடம் அப்படி, நாம் வளர்ந்த இடம் எப்படி, நம்ம வளர்த்த தலைவன் ஐயா தாழ்நிங்க நாடார் அப்படி, அந்த வகையில் நம்ம சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய அளவுக்கு நம்ம பாதையை வகுத்துக்கிட்டு அண்ணன் ரஜினிகாந்த் வரும்போது கூட ரஜினிகாந்த் களத்துக்குள்ளே நாம் சொல்கிற மாதிரி வந்தால் பெருச்சாலையை வாழை பிடிச்சி அடிக்கிற மாதிரி சமூக நீதி சூறையாடல் நம்ம வீழ்த்திடுவோன்னு சொன்னோம். அப்போது அந்த இடத்துக்குள்ளே இன்றைக்கி 8% வாக்கு வந்து ஒரு மாநில கட்சி அந்தஸ்து பெற்ற சீமான் அதை பேசுகிறாருன்னா சீமானை நம்ம பாராட்டுறோம், வாழ்த்துறோம். நமக்கு அரசியல் ரீதியான நம்மளோட ஐடியாலஜி, கோட்பாடு, கொள்கைகள்லாம் நமக்கு சீமானுக்கும் நமக்கும் என்டையர்லி டிஃப்ரெண்ட் என்றாலும் அதில் வந்து அவர் பண்ணுடைய சமூக நீதி பார்வை தான் நம்ம வாழ்த்துறோம். அதே மாதிரி திமுகவும் இவர் சீமான் பின்னாடி இந்த சமூகங்கள் திரண்டுங்கிற எண்ண ஓட்டத்தில் அவங்க வாரியம் கொடுத்தாலோ அதை எதிர்கொண்டாலோ இந்த சமூகங்களுக்கு நன்மை கிடைச்சதுன்னா நம்ம அதை வாழ்த்துவோம். ஏன்னா நம்ம நோக்கம் இந்த சமூகங்களுக்கு நன்மை தான். அண்ணன் ரஜினிகாந்த் மூலமானாலும் சரி, சீமான் மூலமானாலும் சரி, சீமானை எதிர்கொள்ளதுக்கு மு.க. ஸ்டாலின் மூலமானாலும் சரி, நம்ம இந்த சமூகங்களோட நிற்கும், இந்த சமூகங்கள் நம்ம கூட நிற்கிறாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ராடினரியாக எங்கள் சமூகங்களுக்கு பேசுகிறீங்கன்னு எல்லாரும் நமக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்துறாங்க. உங்கள் கூட நாங்கள் நிற்கிறோன்னு ஒரு விஸ்வகர்மா சமூகத்தர் கூட தொழிலதிபர் கடலூர் பக்கத்தில் இருந்து என்ன சார் செய்யணும் உங்களுக்கு, நாங்கள் எங்கள் ஜாதிக்காக இப்படி பேசுகிறீங்களா சார்லாம் சொல்கிறாரு. இப்போ நன்றி எதிர்பார்த்தலாம் நான் செய்யலப்பா, நியாயம் உங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் ஏமாற்றப்படுறீங்க. சிவி சண்முகமும் எடப்பாடி உங்களை ஏமாற்றி இருக்கிறாரு, அதை நான் ஹைலைட் பண்ணுறேன்னு தான் நான் அவர்கிட்ட சொன்னேன். எனிவே நமக்கு அதில் எதிர்பார்ப்பு இல்லை. அந்த சமூகங்களுக்கு நன்மை கிடைச்சா அது நம்ம வரவேற்கிறோம், யாருனாலும் அதை நம்ம பாராட்டுறோம். இன்றைக்கி அவங்க குரலை வாங்கி ஒழிக்க சொல்லக்கூடிய சீமானை பாராட்டுறோம். இதுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் இதுக்கு அட்ரஸ் பண்ணி அவங்களுக்கு செய்தாருன்னா செய்துட்டாரு. ஸ்டாலின் ஒரு போயருக்கு வாரியத்தை கொடுத்துட்டாரு. ஸ்டாலின் சொன்னால் ஒரு வாரிய தலைவராக ஒரு போயர் வர்றான்னா எம்எல்ஏ ஆட்டு வர முடியாத ஒரு சமூகத்தில் வந்து ஒரு வாரிய தலைவராக வந்து ஒரு குறிப்பிடத்தக்க கோடிகளை வந்து அந்த மக்கள் நலனுக்காக ஒரு 40-50 கோடியை அலாட் பண்ணி அதுங்க செயல்படுறாங்கன்னு சொன்னால் அதை நம்ம வாழ்த்த தான் செய்வோம். இப்போது சீமான் அவர்கள் சமீபத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, சினிமாக்காரனுக்கு வீடே தரமாட்டாங்க ஆனால் நாட்டியத்துக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது முற்றிலும் வந்து விஜய் அவர்களை முன்னிலைத்து தான் சொல்லியிருக்காரு. விஜய்க்கு எதிராக பேசியிருக்கிறாரு. விஜய்க்கு எதிராக பேசியிருக்காரு. அப்படிங்கும்போது சில தினங்களுக்கு முன்பு வந்து இந்த கூட்டணி அப்படிங்கிற விஷயம்லாம் வந்துட்டு இருந்தது. விஜய்க்கு ரெட்டை வேடத்தை அவர் விக்கிரவாண்டியில் புரிஞ்சுக்கிட்டாரு சீமான் வந்து விஜய் அவர்கள் ரெட்டை வேடம் புரிஞ்சுக்கிட்டாரு. நீ என்ன ரெட்டை வேடம் தெரிஞ்சு? விஜய்க்கும் சீமானுக்கும் ஒரு லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப் தான். என்ன மாதிரி? கிண்டலும் பண்ணுவாங்க அப்போ அவங்களுக்கு இடையில. எடப்பாடிக்கெல்லாமாடா பயப்படுறதுன்னு நக்கல் அடிப்பாப்புல. 2021ஆம் ஆண்டு விஜயை கிண்டல் அடித்து தான் சீமான் 6.8% எடுத்தார்.
செம கிண்டல். அப்புறம் விஜய் ரசிகர்லாம் அருவாளை தூக்கிக்கிட்டு 2 பேரும் போஸ்ட் கொடுத்து முட்டா பசங்க இப்படி தான் இருப்பானு சீமான் அதை சொல்ல பார்த்துருப்பீங்கள்ல. அந்த அதெல்லாம் 21ல் நடந்தது. அடுத்தாப்புல எனக்கு எனக்கு போட்டி இல்லைன்னு அந்த வாரிசு படத்துக்கு போட்டியா அஜித்ன்ற துணிவு படம் வந்துச்சு. துணிவு யாரும் எனக்கு போட்டி இல்லைன்னு சொல்லும்போது எனக்கு நான் தான் போட்டினா என் தம்பி சோர்லேயே பந்து அடிச்சுட்டு அவனே விளையாடுவான்னு ஒரு நக்கல் எடுத்தால விஜய கிண்டல் அடித்தார். ஏதோ விஜய்க்கு பெரிய வாக்கு வங்கி இருக்குன்னா நினச்சி சீமான் அப்போல்லாம் பிஹேவ் பண்ணலை. அதில் 6.8% அப்போ எடுத்தார். தொடர்ந்து தனிச்சே போட்டிகிட்டு இருக்க அவருக்கு வந்து அண்ணா நான் உங்கள் பின்னாடி நிற்கிறேன் உங்களை சிஎம்மாக சொல்கிறேங்கிற மாதிரி பிஹைண்ட் த சீன் விஜய் சொல்லியிருக்காப்புல. அதனால தான் அவர் வந்து விஜய்க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பேச ஆரம்பித்தாப்புல. இன்னொன்று விஜய் என்ன பண்ணாருன்னா சிஏஏக்கு எதிர்ப்புன்னு ஒரு அறிக்கை நூல் விட்டு பார்த்தாரு. அதில் திருமாவளவன், முஸ்லீம் லீக்கு, மதிமுக இவங்கெல்லாம் வந்து விஜய் எங்களை ஆதரிக்கிறார், சிஏஏ எதிர்க்கிறார், விஜய் ரசிகர்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள்னு பேசுவாங்க. திமுக அணிக்குள்ள ஒரு குழப்பம் வந்துடும்னு விஜய் எதிர்பார்த்தார். குழப்பம் வரல, ஒன்றும் வரல. 39 திமுக கூட்டணி எம்பிக்களும் விஜயெல்லாம் ஒரு ஆள், அவருக்கெல்லாம் ஒரு ஓட்டு, அவரெல்லாம் சிஏ எதிர்த்தா எங்களுக்கு என்ன, நாங்கள் சிஏ எதுக்குறோம், சிஏ எதுக்குள்ள முஸ்லீம் ஓட்டு எங்களுக்கு கிடைக்கும், பட் நான் சிஏ ஆதரிக்கிறேன், அது வேற, சிஏ ஆதரவு நிலைப்பாடு நான் கொண்டவன், அது நான் ஒன்றும் எனக்கு மாறுபட்ட கருத்தில் இந்திய முஸ்லீம்களுக்கு அதில் எந்த பாதிப்பும் இல்லைங்கிறது என்னோட கருத்து. எனிவே அவங்க வந்து ஒரு அரசியல் நிலைப்பாட்டில் அதை எடுக்கும்போது அந்த ஓட்டுக்கு விஜய் பேரை சொல்லி விஜய் ரசிகர்களை எடுத்துடலான்னு பார்த்தாங்கன்னா யாருமே கண்டுக்கல. அப்போ 2024 அரசியல் காலத்துக்குள்ளே சிஏஏ என்று கடைபிடித்தேனே கொள்வார் இல்லையேன்னு ஆகிப்போச்சு. இது எங்கள் அண்ணன் ரஜினிகாந்த் ஒரு விஷயத்தில் சொன்னால் எல்லா கட்சியும் ரஜினி எங்களை ஆதரிக்கிறாருன்னு ரஜினி படத்தை போட்டுக்கிட்டு அது ஒரு கூட்டம் ஓடும். ஓகே, அது ஒரு இம்ப்ரெஷன், பெர்செப்ஷன். அப்படி எதுவுமே விஜய்க்கு வராதுனால நொந்துட்டார். நொந்ததும் என்ன பண்ணாருன்னா டக்குன்னு வந்து என்னடா செய்யன்னு பார்க்கும்போது மைக் படத்தை போட்டு ஒரு விளம்பரம் கொடுத்தாரு, விசில் போடு அந்த பாட்டுக்காக. அப்போ அது நாம் தமிழருக்கு ஆதரவு தெரிவித்த மாதிரி தான். அந்த மைக் வந்து நாம் தமிழர் ஆதரவு சின்ன மாதிரி தான். ஸோ அதில் 6.8 எடுத்த சீமான் 8.2 வந்தார். 1.4. இதெல்லாம் ஒரு கற்பனை அப்படி தானே வச்சுக்கணும் நம்ம. இப்போ மைக் சின்னம் வருது இவருக்கு, இங்கே மைக்கு விசில் போடுன்னு ஒன்று வராங்க அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து சொல்லி வச்ச மாதிரி பண்ணுறது விஷயம் பண்ணி நினைக்கிறீங்களா சார்? இட்ஸ் ஸோ ஹேப்பன்னு கூட விஜய் கிளைம் பண்ணலாம். ஆனால் அந்த மைக்கு வந்து இந்த காலத்து மைக் அல்ல, அம்பேத்கர் காலத்து மைக். ஓகே, சீமான் சின்னமும் அம்பேத்கர் காலத்து மைக்கு, அந்த படத்தில் வரக்கூடிய மைக் அல்ல. அப்போ அவர் தனக்கு ஒரு பப்ளிசிட்டி தேடுறதுக்கு நீங்கள் சிஏஏ எதிர்த்தேன், யாருமே என்ன கண்டுக்கலையே, திருமாவளவன் கண்டுக்கல்ல, நவாஸ்கனி கண்டுக்கல்ல, கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை, நாங்கள் கமலஹாசன் பிரச்சாரத்தை வச்சு, கனிமொழி பிரச்சாரத்தை வச்சு, உதயநிதி பிரச்சாரத்தை வச்சு, ஸ்டாலினை முன்னிறுத்தி ஸ்டாலின் தலைமையில் நாங்கள் ஓட்டு எடுத்துக்கிடுவோம், எங்களுக்கு ஒரு பெரிய அணி இருக்குது, விஜய் எங்களுக்கு தேவையில்லை, விஜய் ரசிகர்களுக்கெல்லாம் நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து விஜய் சிஏ எதுக்காரு, அதனால் விஜய் ஓட்டெல்லாம் எங்களுக்கு நாங்கள் சொல்ல தேவையில்லை, அவருக்கு இதில் ஒரு ஸ்பேஸ் நாங்கள் கொடுக்க தயாரில்லைன்னு கட் அண்ட் ரைட்டாக 39 திமுக கேண்டிடேட்டும் நின்றுட்டாங்க. அது ஆர்கனைஸ் பண்ணி நின்னாங்களா, இயல்பாக நின்னாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நின்றுட்டாங்க. ஒருத்தர் கூட விஜய் ஒரு அரசியல் சக்தியாக மதிக்கலை. பட் எதிரணியில் வந்து ரவீந்திரநாத் குமார் அன்னைக்கு தேனி எம்பியாக இருந்த ரவீந்திரநாத் குமார் மதித்தார். நான் தரவுகளோடு தான் பேசுவேன், உண்மையை தான் பேசுவேன். அப்போ வேறு யாரும் மதிக்காத போது இவர் என்ன பண்ணாருன்னா மைக் படத்தை போட்டு ஒரு விளம்பரத்தை கொடுத்தார். அதில் வந்து சீமானே என் தம்பி என்ன ஆதரிக்கிறாருன்னெலாம் சொன்னார். அப்போ நான் நடுநிலைதான்னு சொல்லலை. அதற்கு பிறகு விக்கிரவாண்டி எலெக்ஷன் வரும்போது விக்கிரவாண்டியில் நாம் தமிழருக்கு வாக்கு சதவீதம் ஒரு 4.5% தான். அப்போ பார்க்குறாரு, நம்ம ஆதரித்தாலும் இது 5.5 தான் போகும். அப்போது என்ன சொல்லுவான், மைக் படத்தை விட்டு விளம்பரம் கொடுத்தா என்ன சொல்லுவான், விஜய் ஆதரிச்சும் பிறகு 1% ஓட்டு தான் விக்கிரவாண்டியில் வந்துன்னு சொல்லுவான். என் கருத்து அது கூட இல்லைங்கிறதான் என் கருத்து. பல நிரூபிக்காததுக்கு யார் ஓட்டு, உங்கள் கையில் இல்லாத ஓட்டை நீங்கள் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க? கமலஹாசன் அவர் ஓட்டை தென் சென்னையில் கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார்னா ஓட்டை எடுத்துருக்கிறாரு. கோயம்புத்தூரில் கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு, கோயம்புத்தூரில் கொஞ்சம் திமுக அணி ஏறி வருதுன்னு சொன்னால் அவர் ஓட்டை எடுத்துருக்கிறார். அப்போ ஓட்டு கையில் எடுக்காதவர், நிரூபிக்காதவர், தன் கையில் இல்லாத ஓட்டை ஒருத்தர் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியும்? எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது. பிராண்டிங் மாஸ்டர்ஸ் வந்து இதில் வந்து நடுநிலைங்கிறாரு, யாருக்கும் ஆதரவு இல்லைங்கிறாரு. உங்கள்கிட்ட ஓட்டே இல்லாத இடத்துல யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு ஏன் அனௌன்ஸ் பண்ணணும்? ஏற்கனவே விட்ட மாதிரி போயிருக்கலாம்ல. அப்போ நாங்கள் சீமானுக்கு ஆதரவு இல்லைன்னு தான் அது அர்த்தம். உடனே சீமான் வந்து சிவகார்த்தியனை கூப்பிட்டு பார்த்தாரு. சிவகார்த்தியன் போல்டு அவர் போய் டைரக்டர்கிட்ட வந்து சீமானை பார்த்துட்டு போயிட்டார். அப்போ சீமானுக்கு இந்த இடத்துல சிவகார்த்திகேயன் எதுக்காக சார்? தனிப்பட்ட முறையில் தான் பார்த்தது, ஒரு நட்பு ரீதியாக பார்த்தது.
இப்போ படத்தில் கூட சிவகார்த்தியன் சீமானுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி வாய்ப்பில்லை ராஜா அந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் பேசியிருக்காரு, ஒரு ஜாலியாக பேசியிருக்கிறார் அவர். சும்மா ஒரு கனெக்ஷனுக்காக. ஆமாம், ஒரு பொதுத்தள தலைவர் சீமான் மேல ஒரு மரியாதை. சீமானும் நாளைக்கு அந்த தம்பி சிவகார்த்திகேயன் நம்பர் 1 ஸ்டாராக வரணும்னு மனசார ஆசைப்படுறாரு. அரசியலுக்கு அவரை இழுக்க விரும்பல. அரசியலுக்கு அப்பாற்பட்டு எல்லா தரப்பு மக்களின் ஆதரவை பற்றி என் தம்பி சிவகார்த்திகேயன் நம்பர் 1 ஸ்டாராக வரணும்னு சீமான் ஆசைப்படுறாரு. ஸோ அந்த இடத்துக்குள்ள சிவகார்த்திகேயன் உடனே பார்க்குறாரு. அப்போ விஜய்க்கு ரெட்டை வேடம் வந்து சீமானுக்கு வெட்ட வெளிச்சமாகுது. அது வெட்ட வெளிச்சமானதும் சீமான் வந்து உடனே வந்து புதிய தலைமுறையில் பேட்டி சொல்றாரு, என் தலைமையில் தான் கூட்டணி, வரக்கூடியவங்க வரலாம், தம்பி விஜய் வேணாலும் வரலாங்கிறத அவர் சொல்கிறார். இப்போது விஜய் விக்கிரவாண்டியில் என்ன சாதிச்சார்? கள்ளக்குறிச்சி சாராய சாவுக்கு போனார், யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு சொன்னார். அப்போ நோட்டாவுக்கு ஓட்டு கூடியிருக்கணும் அல்லது போலிங் கூடாமல் இருந்திருக்கணும், ரெண்டுமே நடக்கலையே. அப்போ விஜய்க்கு பலம் நிரூபிக்காத விஜய்க்கு விக்கிரவாண்டியில் ஒன்றும் இல்லைன்னு தானே அர்த்தம். நாளைக்கு விஜய் ஒரு தலைவராக கேண்டிடேட் போட்டு 234 போட்டால் விக்ரவாண்டிலையும் கொஞ்சம் ஓட்டு வரலாம், கிள்ளியூர்லையும் ஏதோ கொஞ்சம் வரலாம், தமிழ்நாடு ஃபுல்லாக அவருக்கு ஓட்டு வரலாம். அதுதான் விஜய்க்கு பலம், அதுதான் விஜய்க்கு ஓட்டு. பலம் நிரூபிக்காத விஜய்க்கு ஓட்டு இல்லைன்னு தான் என்னோட பார்வை. அவங்க என்ன கிளைம் பண்ணுவாங்க, 2011 நாங்கள் சரத்குமார், தென் டாக்டர் சேதுராமன், ஜவஹருல்லா, புதிய தமிழன் கிருஷ்ணசாமி, இவங்க கூட விஜய்க்கு ஃபோட்டோவும் இருந்துங்கிறத சொல்லுவாங்க. நானே பார்த்தேன், தென்காசியில் எல்லாம் ஒரு 300 விஜய் ரசிகர்கள் உழைச்சிட்டு இருந்தாங்க, எக்மோரில் உழைச்சிட்டு இருந்தாங்க, உண்மை. பட் 2014 இவர் மோடியை போய் பார்த்தோம், ஜெயலலிதா அம்மையார் 6% வாக்கு கூட்டிட்டாங்கல்ல, அப்போ விஜய் ஒன்றும் இல்லை, நான் விஜய் இல்லாமலே 6% ஓட்டை கூட்டிட்டேன்னு ஜெயலலிதா அம்மையார் நிரூபிச்சிட்டாங்கல்ல. நம்ம தெளிவாக தான் கரெக்டாக தரவுகளோடு தான் சொல்கிறோம். நான் தரவுகளோட சொல்கிறதுனால தான் விஜய்க்கு ஆட்கள் வந்து 2-3 பேரை வச்சு நம்ம விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. விமர்சனம் பண்ணுங்க, ஜனநாயகத்தில் நானும் விமர்சனம் பண்ணுவேன், எல்லாத்தையுமே விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதனால் உங்களுக்கும் என்ன விமர்சனம் பண்ணதுக்கு உரிமை உண்டு. அதெல்லாம் நான் ஜனநாயக உரிமை, யாருக்குள்ள ஜனநாயக உரிமையை நான் குறைச்சி மதிப்பிடலை. போலி பெரியாரிஸ்டுகள்லாம் பெரியார் பேரை வச்சு என்ன விமர்சனம் பண்ணுறது வேடிக்கை, அது வேறு விஷயம், அவங்க போலிகள். எனிவே விமர்சனம் பண்ணதுக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு. ஆனால் நான் சொல்கிற அந்த கருத்து தப்புன்னு யாராவது சொல்ல முடியுமா? நீங்கள் கோயம்புத்தூரில் போய் மோடியை பார்த்து ஒரு ஆதரவு எண்ணத்தை ஓட்டத்தை அங்கே காட்டும்போது ஜெயலலிதா 6% ஓட்டு நீங்கள் ஆதரித்த தேர்தலோட அதிகம் எடுத்தாங்களா இல்லையா? அப்போ உங்களுக்கு என்ன அதில் இம்பார்ட்டன்ஸு? பட் ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் 11 கிடச்சிது. அந்த தலைவர்கள் வரிசையில் விஜய் இருந்தார், அதை நான் ஏன் மறுக்க போகிறேன்? அந்த 6% ஓட்டு ஜெயலலிதா எடுத்த பிறகு விஜய் பேசவே இல்லை. அதற்கு பிறகு ஜெயலலிதா இறக்குறது வரை விஜய் பேசவே இல்லை, எங்கேயும் அரசியல் பேசலை. விஜய் இறந்த பிறகு ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுத்தார். அதில் திமுக அணி, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக்கு, திமுக காரங்க எல்லாம் வந்து மோடிக்கு எதிர்ப்பாக படத்தை வந்து தூக்கி விட்டாங்க 2 மடங்கு. அப்போது மோடி எதிர்ப்பில் திமுக அணிக்காரங்க தான் உங்களுக்கு ஆடியன்ஸாக வந்திருக்கிறாங்க. அவங்க விக்கிரவாண்டியில் யாரும் அசையலை. நீங்கள் கள்ளச்சாராயம் இதுன்னு திமுக அரசுக்கு எதிராக மோடி எதிர்ப்பாளரான நீங்கள் ஸ்டாலின் எதிர்ப்பாளராக போகும்போது அதற்கு விக்கிரவாண்டியில் எந்த ரியாக்ஷனும் இல்லை. ஒன்று உங்கள் மேலே பற்றுதல் உள்ளவங்க வந்து ஓட்டு போடாமல் வீட்டில் உட்காந்துருக்கணும், அல்லது உள்ளே வந்து நோட்டாவுக்கு எதிராக ஓட்டு போட்டிருக்கணும். அப்போ நீங்கள் சாராய சாவுக்கு எதிராக போய் திமுக அரசுக்கு எதிராக உங்கள் நடவடிக்கை மூலமாக பண்ணதில் எந்த தாக்கமும் அங்கே வரலைங்கிறதா 100க்கு 100 உண்மை. இதில் சீமான் சென்ட்ரிக்கா என்ன விஷயம்னா, நமக்கு 4% வாக்குள்ள இடத்துல அவர் நமக்கு ஆதரவாட்டு மைக்க போட்டாருன்னா அவருக்கே ஓட்டு இல்லைன்னு எல்லாரும் விமர்சனம் பண்ணிடுவான்னு ஒதுங்கிட்டாரு அப்படின்னு சீமான் உணர்றாரு. எலெக்ஷன் ரிசல்ட் பார்த்தா எடப்பாடிக்கே ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை, 35% வச்சிருக்கவரே ஓட்டு டிரான்ஸ்ஃபரில் ஆடிக்காட்டில் எடப்பாடிங்கிற அம்மியே பறக்கும் போது விஜய்ங்கிற இலவம்பஞ்சி என்ன ஏமாத்திரம். பலம் நிரூபிக்காத இலவம்பஞ்சி விஜய் அங்கே 1 இயர் நான் 1 இயர் போலீஸ் ஸ்டேஷனில் பலம் நிரூபிக்காத விஜய்க்கு அங்கே என்ன இருக்குது? அம்மியே பறக்குது ஆடிக்காட்டில், 1 இயரா நான் 1 இயரான்னு. அப்போ சீமான் அங்கே இப்போ புரிஞ்சார், இஷ்யூவுக்கு தான் ஓட்டு, நம்ம லீடர்ஷிப்புக்கு தான் ஓட்டு, தனிநபருக்கு ஓட்டு கிடையாது. விஜய்க்கு என்ன ஓட்டுங்கிறத அவரும் இஷ்யூவை சொல்லிக்கிட்டு விஜய் அந்த மாதிரி கமலஹாசன் மாதிரி நிரூபிக்காத ஒருத்தருக்கு ஓட்டு கிடையாது. தன் கையிலே இல்லாத ஓட்டை யார் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? அபிமானம் வேற, வாக்கு வேற. அப்போ அங்கே இஷ்யூ அதுதான். அதுக்கு பிறகு நான் அதில் எல்லா விஷயத்தையும் வளர்க்குறேன், ஊடகத்திலே தெளிவாக வளர்க்குறேன். எங்கன்னா ரஜினிகாந்தே சிதம்பரத்தில் திருமாவளவனுக்கு கீழே 3வது போய் டெபாசிட் இழந்தார், அந்த கதையை நான் சொல்கிறேன். அப்போ சில கொஸ்டின்ஸ் வைக்கிறேன்.
ரஜினிகாந்த் 96ல் ஜெயலலிதாவை ஆதரிச்சா ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்திருப்பாங்களா? அப்போ இஷ்யூவும் சூழல் தான் முக்கியம். மோடியை எதிர்த்து சினிமாவில் பண்ணும்போது விஜய்க்கு சினிமா மார்க்கெட்டு 2 மடங்கு போகுது. மோடி எதிர்ப்பாளர்கள்லாம் ஏற்றி விட அந்த முட்டாள்தனமாக தமிழிசையும் ராஜாவும் அட்டுத்தனமாக இது பண்ணி அவங்க வேற ஏற்றி விட்டாங்க. அண்ணாமலைட்டெல்லாம் அது கிடச்சிருக்கும்னா அவர் டீல் பண்ணுற விதமே வேற. ஜஸ்ட் சினிமாக்காரன்னு விட்டுருவார், டீல் பண்ணால் அது டீலிங்காக இருக்கும், அது வேற விஷயம். அதான் அண்ணாமலை லீடர்ஷிப்பு. ஓகே, அதில் உங்களுக்கு ஒரு பூஸ்ட் சினிமாவுக்குள்ள கிடச்சி அதை வச்சுட்டு நீங்கள் ஸ்டாலினுக்கு எதிராக நிற்கும்போது விக்கிரவாண்டியில் நீங்கள் வெட்டு செல்லாத நோட்டின்னு ஆயிடுச்சு. நீங்கள் கள்ளக்குறிச்சியோட உங்களோட தாக்கம் விக்கிரவாண்டி போலிங்கில் இல்லை. அப்போ சீமான் அதையும் உணர்றார். அப்போ சீமான் வந்து இன்னைக்கு விஜய் நிரூபிச்சாதான் சக்தி, நிரூபிக்காத விஜய்க்கு ஒன்றும் இல்லை. அது சும்மா மார்க்கெட்டிங் ஆளை வச்சு பிராண்டிங் ஆளை வச்சு மீடியாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கள்ள கப்சாக்களை எழுதுறது தானே தவிர அது ரவீந்திர துரைசாமி நம்ம அண்ணன் சொல்கிறது அதில் கரெக்டான பாயிண்ட்டுங்கிறத சீமான் உணர்றாரு. அப்போ விஜய்க்கு ரேட்டிங்கே சீமான் இப்போ இந்த அளவுக்கு இறக்கிட்டாருங்கிறது தான் 100க்கு 100 உண்மை. என்னமே விஜய் ப்ரூவ் பண்ணிட்டு வரலாம், 26க்கு மேலே ப்ரூவ் பண்ணிட்டு ஒரு பிளேயராக இருக்கலாம். மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன், ப்ரூவ் பண்ணாத விஜயை தான் நான் நக்கல் நையாண்டி அடிக்கிறேன். அவங்களோட பிராண்டிங் டீம் பண்ணக்கூடிய கள்ள கப்சா கதைகளை தான் நான் அடித்து நொறுக்கிறேன். ஒரு ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா அது ஃபைனல். அது விஜயகாந்த் ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா ஃபைனல், கமல்ஹாசன் ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா ஃபைனல். அந்த ப்ரூவ் பண்ணலைங்கிற போது தான் நம்ம அதை பண்ணுறோம். பவன் கல்யாண் மாதிரி விஜய்னு ஷியாமண்ணன் ஒன்று சொல்லும்போது ஷியாமண்ணனே நான் வாங்கி அடிச்சிட்டேன். ஆனால் அது பவன் கல்யாண் 7% வாக்கு எடுத்தவருனே, விஜய் ப்ரூவ் பண்ணாதவருனே. நீங்கள் அது அந்த கம்பேரிசன் வருது. அவரு நடிகர் ஒரு நடிகர் அப்படிங்கிறனாலயா? அவரு நடிகர் இவரு நடிகர், இவருக்கு பிராண்டிங் ஆட்கள் அந்த மாதிரி போட்டு இவரை ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஏற்படுத்தி ஒரு பிம்பத்தை கட்டமைப்பை பார்ப்பாங்க. அவங்க ஊதி பறக்க போடக்கூடிய பலூன்ல நம்ம ஊசியை வச்சு குத்திக்கிட்டு எப்பா பவன் கல்யாண் பலத்தை நிரூபிச்சாருப்பா, விஜய் பலம் நிரூபிக்காதவப்பான்னு நம்ம காலி பண்ணி விட்டுருவோம். நம்ம பொய்யை வச்சு நம்ம காலி பண்ண முடியுமா? விஜய் ஒரு 8% ஓட்டு நிரூபிச்சிட்டாரு, 4% ஓட்டு நிரூபிச்சிட்டாருன்னா அதை மீறி நான் பேசிட முடியுமா? அப்போ பவன் கல்யாண் நிரூபிச்சாரு, இவர் நிரூபிக்கலைங்கிறத நம்ம சொல்கிறோம். பவன் கல்யாண் நிரூபித்தது கூட ஜாதி தான் மெயின். தென்னிந்தியாவிலே மிலிட்டன் கம்யூனிட்டி, காபு கம்யூனிட்டி, சீஃப் மினிஸ்டருக்கு தேட்டரு வீடு இதெல்லாம் அடித்து நொறுக்குனானுங்க. வங்காவட்டி ரங்காராவுன்னு ஒரு காபு கம்யூனிட்டியிலோட பெரிய தாதா வந்து கொலை செய்யப்பட்ட போது ஃபுல்லாக காபூஸ் எல்லாம் இறங்கி நின்று அடித்தானுங்க. என்டிஆர் சீஃப் மினிஸ்டர் லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ண முடியாமல் கையறு நிலையில் நின்னார். அந்த அளவுக்கு எகிரி அடித்தானுங்க காபு கம்யூனிட்டிக்காரன். சிரஞ்சீவி வங்காவட்டி ரங்கராவ் வீட்டில் வந்து அந்த தாதா வீட்டில் வந்து மலர் வளையம் வச்சுட்டு போனாப்புல. அந்த காப்பு கம்யூனிட்டி சேர்ந்தவர் தான் பவன் கல்யாண். அவங்க நட உட ஸ்டைலு அந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா? அந்த ஆக்ரோஷம் எல்லாம் இப்போ நாயுடுவே வந்து ஈக்குவல் செயல் போட்டுங்கிறாப்புல. இவர் ரெடிகிட்ட போயிட்டாருன்னா கதை கந்தல் ஆயிரம் பண்ணி நாயுடுவே நினைக்கக்கூடிய அளவுக்கு இருக்காருன்னா அவர் சினிமா கிளாமரில் மட்டும் வரல, காப்பு கம்யூனிட்டி பேக்கிங்கில் தான் அவர் வந்திருக்கிறாருங்க 7% ஓட்டு. ஸோ விஜய் வந்து எத்தனையும் வரலாம், எக்ஸ் வரலாம், ஒய் வரலாம், இசட் வரலாம், நான் சொல்கிற மாதிரி குறவாட்டு கூட போயிடலாம், எப்படியும் வரலாம். அது மக்கள் தீர்ப்பு, ஜனநாயகத்தில் மக்கள் எஜமானர்கள். பட் நீங்கள் நிரூபிக்கலைங்கிறது தான் உண்மை. அப்போ சீமானும் உணர்றாரு, நிரூபிக்காத விஜய்க்கு பெரிய வேல்யூ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத அவர் உணர்றாரு. இப்போ அந்த இதை பேசுகிறாரு. லெட் ஹிம் ப்ரூவ் ஃபர்ஸ்ட், அவர் தான் மேட்ரு. இப்போ ஏன்னா விஜய் அவர்கள் வந்து திருச்சியில் ஜி கார்னரில் வந்து ஒரு மாநாடு நடத்த போகிறதா அறிவிச்சிருக்காரு. ஒரு அன்அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் கூட வச்சுக்கலாம். அவர் முன்னாடியே மாநாடு நடத்துறதுக்கான மைதானம்லாம் தேடும்போது அரசாங்கம் வந்து தர மறுக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் வருது. அது உண்மையா? விஜய் தாங்க அது சொல்லணும். இப்போ நீங்கள் உதயநிதி வந்து லியோ படத்தை வாழ்த்தினார். விஜய் அண்ணா சூப்பர் பாட்டு, சூப்பர் ஃபைட்டு, சூப்பர் லோகேஷ் கனகராஜ் சூப்பர், எல்சியூவா என்னவோ அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் மென்ஷன் பண்ணாரு. அப்போ என்னெல்லாம் மென்ஷன் பண்ணி படத்தை தூக்கி விடுறாரு. இப்படி ஒருத்தன் பெருந்தன்மையாக தூக்கி விடக்கூடிய ஒருத்தனை சின்ன புத்தியோட ஆளுங்களை வச்சு வதந்திகளை பரப்புறது என்னையா நியாயம்? எப்பா உண்மைதானப்பா, படம் வரிசை 4 நாளைக்கு முன்னே லியோ படத்தை உதயநிதி இப்படி தூக்குனாரப்பா, என்ன காழ்ப்பு, என்ன வன்மம்? இது வன்மமான செயல் இல்லை. அப்படின்னா விஜயை டைரக்டாக சொல்லணும். ஆளுங்களை விட்டு இப்படி பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அநாகரிகமான அரசியல். கண்ணுக்கு எதிராக நமக்கு தெரியுது. அன்னைக்கு ட்விட்டர், இன்னைக்கு எக்ஸ் தளம், அதில் லியோ படத்துக்கு தூக்கி போட்டு ட்விட்டர் போட்டார். நான் தான் உடனே பிரசாந்த் சொல்கிறேன், தம்பி ரெட் ஜெயின்ட் உதயநிதி போடுறாருப்பா, அந்த ஆளுக்கு படத்தை அசஸ் பண்ண தெரியும், படம் பார்த்துட்டான் போலுக்கு, நல்லா இருக்கும் போலுக்கு, நம்ம படம் பார்த்துருவோம், கண்டிப்பாக படம் பார்த்துருவோம் நான் சொல்கிறேன் உடனே. அப்போ லியோ படத்தை நம்ம உடனே பார்த்துருவோம், ஓப்பனிங்லேயே பார்த்துருவோன்னு நான் பிரசாந்த் கிட்ட சொல்கிறோம்னா உதயநிதி போட்ட ட்விட் ஒரு காரணம். இப்படி லியோ படத்துக்கு பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒருவரை ஏன் படத்துக்கு எதிராக இருக்கான், ஏன் படத்துக்கு எதிராக இருக்கான்னு ஆளுங்களை வச்சு பொய்யா புரட்டா பண்ணுறது, இதெல்லாம் மனச்சாட்சிக்கு விரோதமான செயல். அப்போ விஜயை சொல்லட்டு இந்த இடத்துக்குள்ள எனக்கு எதிராக இருக்கிறான், அது நியாயம்.
அதை விட்டுக்கிட்டு எவ்வளோ பெரிய பூஸ்டர் படத்துக்கு கொடுத்துருக்காரு உதயநிதி, இப்படி சொல்கிறதெல்லாம் ஒரு நியாயத்துக்கு புறம்பான செயல். அதே மாதிரி பீஸ்ட் படம் கேஜிஎஃப் படத்தில் உதயநிதிக்கு மேலே என்ன குற்றச்சாட்டு வந்து கேஜிஎஃப்க்கு பெரிய தேட்டர் கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னாப்புல. அப்போ பெரிய தேட்டரில் ஓடின படம் எது? பீஸ்ட் படம். அஃப்கோர்ஸ் அதில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவர் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறார். அப்போ நீங்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்லாமல் ஆளுங்களை வச்சு ஒரு செட்டப் பண்ணி ஒரு பப்ளிசிட்டியை தேடுறதெல்லாம் வந்து ஒரு சரியான பாதை இல்லைங்கிறது தான் என்னோட கருத்து. அதில் உள்ள பொய்களை நான் சுட்டி காட்டுறேன். உதயநிதி வர்சஸ் விஜய்னு சொல்லும்போது லியோ படத்தை தூக்கி விட்டதே அவர் தானையா, நாங்கள் தானையா தேட்டருக்கே புக் பண்ணி போவோம்னு எங்களுக்கு ஐபிசியில் இருந்து அந்த வெப்பிலேருந்து டிக்கெட் கிடச்சே போனோம். பார்க்கணுமா வேண்டாமாங்கிற அந்த சூழ்நிலையில் பார்த்துருவோம், விஜய் நல்லா இருக்கு, விஜய் படம் நல்லா இருக்குன்னு உதயநிதி சொல்கிறாரு, நாங்கள் பார்த்தோம். அப்போ கடைசி படத்தை இப்படி தூக்கி விட்ட ஒருத்தரை படத்துக்கு எதிராக நிற்கிறாருன்னு ஆட்களை விட்டு பொய்யா புரட்டா வதந்திகளை பரப்புறதெல்லாம் உண்மைக்கு புறம்பானது, நியாயமற்ற செயல், அறமற்ற செயல். இதை சினிமா சம்பந்தப்பட்டவங்களுக்கும் உண்மையில் பார்க்குறவங்களுக்கு தெளிவாக தெரியும். இதுதான் நம்ம கருத்து. உண்மையிலே உதயநிதி தொல்லை கொடுத்தாலோ, உண்மையிலே ஸ்டாலின் தொல்லை கொடுத்தாலோ அதை விஜய் பேசிட்டு கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஆளாக நின்று அவங்களுக்கு எதிராக பேசக்கூடியவன் நானாக தான் இருப்பேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. எங்கள் அண்ணன் தெரியும் நமக்கு அந்த இது உண்மையில் அவங்க செய்தாங்கன்னா அதை நம்ம தவறுன்னு சுட்டி காட்டக்கு நம்ம தயங்க மாட்டோம். இப்போ லியோவுக்கு பாசிட்டிவாக இருந்த உதயநிதி மேலே இட்டுக்கட்டி பொய்யாக பொறாமையில் காழ்ப்புணர்ச்சியில் ஆட்களை வச்சு வதந்தி பரப்புறத விஜய் நிறுத்தணும், அல்லது இந்தந்த இடத்துல உதயநிதி தப்பு பண்ணுறாருங்கிறத டைரெக்டாக அவரே பேசணும். இதுதான் நியாயமாக இருக்கும். தொடர்ந்து பேசுவோம் சார். இந்த நேர்காணலுக்கு மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி.